ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான முட்டை தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம். இது கூடவே கட் பண்ணியிருக்க ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை நல்லா பாயில் பண்ணிட்டு அதை அரைச்சு இது கூட சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரா தக்காளியை அரைச்சி போடுறதை விட இந்த மாதிரி பாயில் பண்ணி போட்டால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி பாயில் பண்ணி போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ரா தக்காளியவே அரைச்சி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி சேர்த்து 2 பரட்டிட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப்பு திக்கான தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் தேங்காய் அரைச்சதுக்கு அப்புறம் எடுக்கிற ஃபர்ஸ்ட் பாலை நான் அது கூட சேர்த்துக்கிட்டேன். அதனால தான் இவ்வளோ திக்காக இருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு இடையில ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு முட்டையை அது கூட சேர்த்துக்கலாம். முட்டை மேலே லேசாக உப்பு தூவிட்டு இது 2 பக்கட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் பண்ண முட்டையை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரேவி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு சுண்டி வரும். அப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டைகளை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.